வணக்கம். இது தமிழ் மலையொலி. நான் உங்கள் செந்தில்நாதன். இன்று நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு LGBTQIA+. இது குறித்து தான் நம்ம பேச இருக்கிறோம். குறிப்பாக இன்றைக்கி இருக்கிற அரசியல் சூழலில் கூடுதலாக கள்ளக்குறிச்சியினுடைய சம்பவம், கொடூரமான சம்பவம், இன்னும் அதே போல் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல், இது போன்ற பரபரப்பான அரசியல் சூழலில் இந்த ஜூன் மாதத்தில் இது குறித்து பேசலாமா வேணாம் அப்படின்ட்டு தவிர்த்து விட்டு தான் போனது. அதன் பிறகு ஒரு சிலர் இந்த LGBTQI எதிர்க்கிறார்கள் என்பதற்காகவே ஒரு சிலர் ஆதரிக்கிறார் அப்படிங்கிற போக்கு, அப்புறம் ஒரு சில பேர் ஆதரிக்கிறாங்கங்கிறதுக்காக ஒரு சில பேர் எதிர்க்கிறாங்கங்கிற போக்கு, இந்த இரண்டு போக்குகளையும் கடந்து இதனுடைய அந்த தீவிரத்தன்மை எங்கே போய் நின்றுச்சு அப்படின்னு சொன்னால், சங்க இலக்கியங்களில் கூட ஓரினை சேர்க்கை பற்றிய குறிப்புகள் இருக்குது அப்படின்னு போய் நின்றுச்சு. சரி, அதுவும் கூட கடந்து போகட்டும் அப்படின்னு நினைக்கும் பொழுது, திருவள்ளுவர் திருக்குறளில் காமத்துப்பாலை எழுதினதே கள்ளக்காதலுக்கு தான் அப்படிங்கிற மாதிரியான சூழல் இந்த LGBTQ+IA+க்கு போய் நின்றுச்சு. சரி, இதற்கு மேலே இதை நம்ம பேசணும். ஏன்னா ஒரு சிலரினுடைய புரிதல் எப்படி இருக்குது, அவர்களுடைய அதாவது தன் பக்கம் இருக்கின்ற நியாயம் ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக என்ன மாதிரியெல்லாம் பேசலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கெல்லாம் வந்த பிறகு சரி, இதை தெளிவாக நம்ம பேசணும் அப்படிங்கிறதன் அடிப்படையில் தான் இந்த பதிவு. நீங்கள் இந்த பதிவில் உங்களுக்கு உடன்பாடு இருக்கலாம், முரண்பாடு இருக்கலாம், அதை பற்றியெல்லாம் எந்த கவலையும் இல்லை. நீங்கள் முறைப்படி இந்த பதிவு குறித்து விவாதிக்க வந்தால் நம்ம விவாதிக்கிறதுக்கும் தயாராக இருக்கும், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் இந்த உலகம் மட்டும் இல்லை, இந்த பேரண்டத்தினுடைய தொடக்கம் அப்படின்னெல்லாம் நம்ம பார்க்கும் பொழுது பிறப்பியல் கோட்பாடுகள் இருக்குது, அந்த கோட்பாடுகளை சார்ந்த அறிவியல் தன்மையும் இருக்குது. அப்போது எந்த ஒரு பொருளும், உயிரற்ற பொருளோ அல்லது உயிருள்ள பொருளோ இந்த பேரண்டத்தில் படைக்கப்படும் பொழுது அதற்கென்று உள்ள இயல்பினுடைய கட்டமைப்போடு தான் படைக்கப்படுது. எதுவுமே ஒரு கட்டமைப்பு அற்று அல்லது ஒரு ஒழுங்கற்று படைக்கப்படவே இல்லை. இதுதான் பேரண்டத்தினுடைய பிறப்பினுடைய அடிப்படை. அதே போல் படைக்கப்படும் பொருள்களினான அடிப்படையும் கூட கூடுதலாக ஓரறிவு முதல் 5 அறிவு வரை உள்ள எல்லா உயிரினங்களுக்கும் சரி, 6வது அறிவை பெற்ற மனித உயிரினங்களுக்கும் சரி, படைப்பு ஒரு குறிப்பிட்ட ஒழுங்குகளின் அடிப்படையில் நிகழ்வது. அந்த உயிர் ஒரு படைப்பு ஒழுங்குகளின் அடிப்படையில் நிகழ்வுன்னா அந்த உயிரினுடைய வாழ்க்கையும் சில ஒழுங்குகளுக்கு உட்பட்டு நடக்க வேண்டியது தான். இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா எது வேணாலும் நீங்கள் சொல்லலாம். ஒரு செல் உயிரி படைக்கப்படுது, அந்த இடத்திலேயே அது இருக்குது, அதுக்கு இந்த சூழலுக்கும் இடைப்பட்ட தொடர்புங்கிறது காற்றை தவிர வேறு ஒன்றும் இல்லை. அது காற்றின் வழியாகவே உணவை பெற்றுக்கொள்கிறது, காற்றின் வழியாகவே இந்த பிரபஞ்சத்தின் அனைத்து சமிக்கைகளையும் பெற்றுக்கொள்கிறது. அது இந்த சூழலையோடு ஊடாடுகிறது, கட்டமைப்போடு வாழ்கிறது. ஒரு செயல் உயிரி 5 அறிவு கொண்ட பிராணிகளாக இருக்கட்டும், தாவரத்தை எடுத்துக்கோங்க. தாவரம் ஒரு கட்டமைப்போடு படைக்கப்படுகிறது, அந்த கட்டமைப்பிலேயே நிற்கிது. இன்னும் சொல்ல போனால் 600 வருடங்களை தாண்டியும் ஒரு மரமாகவே அந்த அளவுக்கு ஆலமரம்லாம் ஒரு குறிப்பிட்ட நூற்றாண்டுகளை தாண்டி வாழக்கூடிய ஒரு மரம், அதெல்லாம் அதனுடைய வாழ்வியலோடு எந்தவித சிதைவும் இல்லாமல் இருக்குது. காரணம் என்னென்னா, அது ஒரு ஒழுங்குகளின் அடிப்படையில் படைக்கப்படுது, அது ஒழுங்குகளின் அடிப்படையிலேயே வாழ்கிறது. அன்லஸ் வெளியில் ஒரு பெரிய விபத்து அது அல்லது ஒரு மரத்தில் போய் மோதாதவர்களையும் அல்லது ஒரு சூழலியல் ஒரு பெரும் மாற்றம் நிகழாதவர்களையும் அந்த மரம் தன்னுடைய இயல்பிலேயே வாழுது. மனித இனத்திற்கு வழங்கப்பட்ட 6வது அறிவுன்னு ஒரு அறிவு இருக்கு இல்லையா, அந்த அறிவு தான் சிந்தனை வளர்ச்சி. சிந்தனை வளர்ச்சிங்கிறது மனித இனத்திற்கு வழங்கப்பட்ட மிகப்பெரிய அருட்கொடை. அதே நேரத்தில் மனித இனம் சீரழிஞ்சு போவதற்குமான ஒரு வாய்ப்பும் அந்த சிந்தனை வளர்ச்சி கொடுக்குது. ஒரு சிந்தனை வளர்ச்சி ஒரு இயல்பின் போக்கில் போகும் பொழுது அது இயல்பினூடாகவே பயணிக்குது, அது இயல்பினுடைய கட்டமைப்போடையே பயணிக்குது. ஆனால் சிந்தனை வளர்ச்சி இயல்பை மீறி இதை செய்யலாமா அதை செய்யலாமாங்கிற ஒரு முடிவுக்கு போய் விவாதத்தின் அடிப்படையில் அறிவு வளர்ச்சியோடு தொடர்பு கொண்டு நகரும் பொழுது தான் இந்த நுகர்வு கலாச்சாரம் வருகிறது. இப்படி வந்த ஒரு நுகர்வு கலாச்சாரம் தான் LGBTQAI அல்லது IA+ அப்படிங்கிறது. இதில் உங்களுக்கு அந்த ப்ரிபோசிஷன் என்று சொல்லக்கூடிய எல்னா என்ன, வீனா என்ன, ஜீனா என்ன, இதெல்லாமே உங்களுக்கு தெரியும். எல்ங்கிறது லெஸ்பியன், 2 பெண்கள் தங்களுக்குள் காம உணர்வை பகிர்ந்து கொள்வது. ஜி என்பது கை, 2 ஆண்கள் தங்களுக்குள் காம உணர்வை பகிர்ந்து கொள்வது. அதன் பிறகு பிங்கிறது பைசெக்சுவல், ஒரு ஆண்
ஆணோடையும் பகிர்ந்து கொள்ளலாம், பெண்ணோடையும் பகிர்ந்து கொள்ளலாம். அடுத்து டீங்கிறது வந்து டிரான்ஸ்ஜெண்டர், அதாவது திருநங்கைகள், திருநம்பிகள் அப்படிங்கிறது. அடுத்து வந்து கியூ அப்படிங்கிறது, கியூங்கிறதுக்கு இவங்க இன்னும் வேறு என்னென்னா அன்யூஷுவல், அதாவது விசித்திரமான காமச்சேர்க்கை உடையவர்கள். அடுத்த பிறகு பார்த்தீங்கன்னா இன்டர்செக்சுவல், அசெக்சுவல் அப்படின்னு சொல்லி பிரிக்கிறாங்க. ப்ளஸ்ஸுங்கிறது வந்து இன்னும் இதில் வந்து சேர்க்கக்கூடிய கேட்டகரி இருக்குது அப்படின்ட்டு போயிடுறாங்க. இப்போ இதை விடுவோம். இப்போ சர்வதேச முகமையில், சர்வதேச அரங்கில் இந்த சொல்லாடல் குறித்தான விவாதங்கள் இதெல்லாம் வெளிப்படுவது எப்படின்னா 1868 இந்த ஓரினச் சேர்க்கை என்கின்ற சொல் ஒரு கடிதத்தில் ஏற்படுது. அந்த கடிதம் என்னன்னா, ரஷ்யாவில் இருக்கிற மிகப்பெரிய டாக்டர் வந்து தன்னுடைய நண்பனினுடைய பழக்க வழக்கங்கள் குறித்து ஒரு கட்டுரை எழுதுகிறாரு. அந்த கட்டுரையில் என்ன, தன்னுடைய நண்பன் தன்னுடைய மனைவியோடு உடல் உறவு கொள்வதை தவிர்த்து விட்டு தன்னுடைய நண்பனோடு உடல் உறவு கொள்கிறான். இதை வந்து டிஃபைன் பண்ணுறதுக்கு வந்து ஹோமோசெக்ஸ், அதாவது ஓரினச் சேர்க்கை என்கின்ற சொல்லாடலை அவரை பயன்படுத்துகிறார். எங்கேயுமே அதற்கு முன்னாடி 1868க்கு முன்னாடி ஹோமோசெக்ஸ் என்ற வார்த்தையே கிடையாது. அது ஆங்கிலத்திலேயே கிடையாதுன்னா வேறு மொழிகளில் இருந்திருக்குமா என்னன்னு நீங்கள் பார்த்துருக்கணும். ஆங்கிலத்திலே என்ன, ஆங்கிலம் தொன்மை மொழின்னு சொல்ல வரல, இது போன்ற நுகர்வு கலாச்சாரம் பிறந்த இடங்களிலேயே இது இல்லை அப்படிங்கிறத நான் சொல்ல வரேன். அதன் பிறகு 1969 தான் இந்த ஹோமோசெக்ஸு, லெஸ்பியனு, கை ரிலேஷன்ஷிப்பு இது மாதிரி ஆட்கள்லாம் ஒரு அசோசியேஷனாக ஃபார்ம் பண்ணுறாங்க. எப்போ 1969 அதை ஃபார்ம் பண்ணுறாங்க. அதுக்கு வந்து வானவியல் நண்பர்கள் என்று சொல்கிறாங்க. அதன் பிறகு LGBTQIA+ அப்படின்னு சொல்லி இதுன்னு இருக்கிறாங்க. அப்போது இது ஒரு சர்வதேச அளவில் ஒரு அங்கீகாரத்தை தேடுகின்ற முயற்சியாக போகும் பொழுது இதற்கு வந்து ஒரு டெஃபினேஷன் கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வர்றாங்க. டெஃபினேஷன் கொடுக்கணும்னா நம்ம சும்மா இப்போ நம்ம தொடர்ந்து பொசுக்குன்னு இது சங்க இலக்கியத்தில் சொல்லியிருக்கோம்மா, திராவிடர்கள் வந்து பெரியாரே சொல்லிவிட்டார் அப்படின்னு சொல்லுவாங்க, இது மாதிரி சொல்லுவாங்க இல்லையா. ஆனால் வேர்ல்டு ஆர்கனைசேஷன் அல்லது வேர்ல்டு அசோசியேஷன்கிட்ட ஒரு வந்து பர்மிஷன் கிராண்டட்னா நியாயமான விளக்கங்களை கொடுக்கணும். அப்போ விளக்கத்துக்கு போகும் பொழுது என்ன நடக்குதுன்னா, லெஸ்பியன் 2 ஆண்கள் 2 பெண்கள் தங்களுக்குள் காம பகிர்வு நிகழ்த்தது அப்படின்னு இப்படி எல்லாத்தையும் சொல்லிட்டு வரும்பொழுது அந்த குரூப்ல இருந்து ஒரே ஒரு தன்மை வந்து விடுபடுது. என்னென்ன, டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிறவங்க வந்து உடலியலாகவே தங்களுடைய சுரப்பிகளினுடைய மாற்றத்தினால் உருமாற்றமே அடைந்தவர்கள். மற்றவர்கள் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து லெஸ்பியன், அவங்க பெண்ணாகவே இருப்பாங்க, கை ரிலேஷன்ஷிப் ஆணாகவே இருப்பாங்க, அல்லது பைசெக்சுவல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறவங்க அவங்க ஆணாகவும் பெண்ணாகவும் அவங்க தனித்தனி அடையாளத்தோடு இருப்பாங்க. ஆனால் டிரான்ஸ்ஜெண்டர் அப்படிங்கிறவங்க தன்னுடைய உடலையே மாற்றிக்கொண்டு, உடலியல் அடையாளத்தையே மாற்றிக்கொண்டு வருகிறவர்கள். அப்போ என்னென்னா, இதில் வந்து LGBTQIA+ அப்படிங்கிற அசோசியேஷனில் நீங்கள் டிரான்ஸ்ஜெண்டரை சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சர்வதேச அளவில் மிகப்பெரிய விவாதங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. இதுதான் இதற்கு பின்னாடி, அதாவது அறிவு சார்ந்தும் சரி அல்லது அறிவியல் சார்ந்தும் சரி அணுகுகின்ற முறை. இப்போ நம்ம நேராக வந்துடுவோம். இப்போது ஒரு பிள்ளை, ஒரு குழந்தை பிறக்கும் பொழுதே அலியாக பிறந்த குழந்தை அல்லது டிரான்ஸ்ஜெண்டராக பிறந்த குழந்தைன்னு எதுவுமே இல்லை. இப்போ நம்ம ஊரில் ஒரு 5 பொண்ணு பிறந்துருச்சு அப்படின்னு சொன்னால் 6வதும் ஒரு பொண்ணு பிறக்கக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, 5வது பிறந்த பொண்ணை ஆம்பளை பிள்ளை போல் வளர்க்குவாங்க. ஆம்பளை பிள்ளைக்கு என்னென்ன செய்யணுமோ அதை செய்வாங்க. ஆம்பளை பிள்ளைக்கு என்ன மாதிரியான அசோசியேஷனை கொடுக்கணுமோ அதே மாதிரி கொடுப்பாங்க. அது ஒன்றா. அதே போல் இங்கே வந்து ஒரு பொம்பளை பிள்ளை மேலே ஆசைப்பட்ட ஒரு குடும்பத்தில் ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்துருச்சுன்னு வச்சுக்கவே, அந்த ஆம்பளை பிள்ளைய என்ன பண்ணுவாங்கன்னா, ஆம்பளை பிள்ளைய வந்து பொம்பளை பிள்ளைக்கு என்னென்ன அசோசியேஷன், சடை போட்டு விடுவாங்க, மூக்குத்தி போடுமா, காங்கம்மல் போடணுமா, பாவாடை சட்டை போடணுமா, எல்லாத்தையும் போட்டு அழகு பார்ப்பாங்க. முக்கால்வாசி இது போன்ற சூழல் சார்ந்த நிகழ்வுகளில் தான் அவர்களுடைய ஹார்மோன்கள் தூண்டப்பட்டு அவர்கள் ஆணிலிருந்து பெண்ணாகவோ பெண்ணிலிருந்து ஆணாகவோ மாறுகிறார்கள் என்று நான் சொல்லலை, அறிவியல் சார்ந்த கண்டுபிடிப்புகள் சொல்லுது. அப்போது டிரான்ஸ்ஜெண்டருங்கிறவங்க வந்து ஒரு குறிப்பிட்ட வாழ்வியல் முறையில், ஒரு இயற்கையாக வாழ்ந்த வாழ்வியல் முறையை விட்டு ஒரு இனம் வந்து ஒரு நுகர்வு கலாச்சாரத்தின் அடிப்படையில் ஒரு வாழ்க்கையை வாழும் பொழுது தன்னுடைய உடலியலாகவே சில மாற்றங்களை ஏற்றுக்கொண்டு அவர்கள் மாறுகிறார்கள். ஆனால் நீங்கள் சொன்ன இந்த LGBTQIA+ இருக்கின்ற மற்றவங்கெல்லாம் யார் தெரியுமா? முழுக்க
அந்த காம வக்கிரத்தினோடு நடைமுறை வாழ்க்கையை அணுகிறவங்க. ஏன் அப்படின்னு சொன்னால், இவர்கள் உடலியலாக எந்த பிரச்சனையும் இல்லை, உடலியலாக எந்த சிக்கலும் இல்லை, உடலியலாக எந்த போக்கும் இல்லை. ஆண் ஆணாகவே இருக்கிறான், பெண் பெண்ணாகவே இருக்கிறாள். ஆனால் இவங்களுக்குள்ள அந்த காமத்தை பற்றிய கல்வி அறிவோ, காமத்தை பற்றிய புரிதலோ, அல்லது இயற்கையின் அடிப்படையில் நேரெதிர் செயற்கை என்பதை பற்றிய புரிதலற்ற சூழலோ இவர்களை ஒரு நிலையில கொண்டுட்டு வந்து வச்சிருது. இப்போ பாருங்களேன், நம்ம அது வந்து உண்மையோ பொய்யோ அதை நம்ம ஏற்றுக்க தான் வேணும். அதாவது ஏற்றுக்கணும்னா அது உண்மையோ பொய்யாவே இருக்கட்டும். ஆனால் ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்கிறேன். வெகு சமீபத்தில் நடிகர் தனுஷ் அவர்களையும் துணை நடிகர் கார்த்திக் அவர்களையும் இணைச்சு அவங்களுடைய மனைவி பேசினாங்க. அவங்க 2 பேரும் கை ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறாங்க, அதாவது ஹோமோசெக்ஸ், அதாவது 2 பேரும் அது போன்ற பழக்க வழக்கத்தில் இருக்கிறாங்கன்னு சுஜி லீக்ஸ் அவங்க வந்து பேசினாங்க. அது உண்மையோ பொய்யோ அது அந்த இடத்துக்கு போகலை. ஆனால் தனிப்பட்ட முறையில் தனுஷ் அவர்கள் அவர்களாகவே இருக்கிறார், அது ஒரு ஆணாகவே இருக்கிறார்கள். அதே போல் கார்த்திக் அவர்கள் கார்த்திகாகவே இருக்கிறாரு. அப்போ இவர்களுக்குன்னு உடல் மாற்றமோ அல்லது சமூக அந்தஸ்துலையோ அவங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அவங்களுக்கு இருக்கின்றது அந்த ஹோமோசெக்ஸ் என்கின்ற சிந்தனை வளர்ச்சியின் அடிப்படையில் சிதைவு ஏற்பட்டு அவர்கள் வாழ்கின்ற வாழ்க்கையில் நடக்கின்ற வாழ்வியல் சூழலில் சீரழிவு ஏற்பட்டு ஒரு வக்கிரமான காம உணர்வுகளில் தங்களை ஆட்படுத்திக் கொள்வது தான். இதை தாண்டி நீங்கள் வேற எந்த எடுத்துக்காட்டும் வேற எந்த பொதுமையும் நீங்கள் சொல்ல முடியாது. நான் சொல்றது உடலியலாகவே மாற்றமடைந்த டிரான்ஸ்ஜெண்டர்களை தவிர்த்து நான் சொல்கிறேன். நீங்கள் இப்போ ஒரு லெஸ்பியனை எடுத்துக்கோங்க. ஒரு பெண், அந்த பெண்ணுக்கான போதுமான அந்த பாலியல் சார்ந்த கல்வி முறைகள் போதிக்கப்படுவதில்லை. அவங்க வந்து ஒரு ஆண்களோடு சகஜமாக பழகுகின்ற அல்லது நேரெதிர் புணர்ச்சி என்கின்ற விதிகளுக்கு அப்பாற்பட்ட எந்த ஒரு இதுலேயும் அவங்க தன்னை ஈடுபடுத்தி கொள்ளலை. இது போன்ற சிக்கலின் அடிப்படையில் எதிர்காலத்தில் வந்து எல்லாத்தையும் தாண்டி தன்னுடைய தோழி தான் உயர்ந்த உறவு அப்படின்னு நினைக்கும் பொழுது அவங்க அந்த உறவுக்குள்ளேயும் போயிடுறாங்க. அதே போல தான் ஆண். இப்போ இன்னும் சொல்ல போனால் பைசெக்சுவல் அப்படிங்கிறவங்களே எந்த கேட்டகரியிலையும் நீங்கள் வைக்க முடியாது. ஆணாகவும் வைக்க முடியாது, பெண்ணாகவும் வைக்க முடியாது, இது போல் வைக்க முடியாது. இப்போ இப்படியெல்லாம் போகுது பார்த்தீங்களா. இவர்களோடு நீங்கள் உடலியலாகவே மாற்றமடைந்த டிரான்ஸ்ஜெண்டர்களை கொண்டுட்டு வந்து சேர்ப்பது தான் இதில் சிக்கல். இப்போ உடலியலாகவே மாற்றமடைந்த திருநங்கைகளோ திருநம்பிகளோ அவர்கள் பாலியல் மாற்றத்திற்கு உட்பட்ட பிறகு எதிர்பாலினத்தை சேர்ந்தவர்களோடு இணைந்து வாழ்வதில் சமூக சிக்கல் எதுவும் இல்லை. அது மாதிரி சிக்கல் இருந்துச்சுன்னா அதற்கு எதிராக நம்ம போராடலாம், எல்லா பிரச்சனையும் பண்ணலாம். ஆனால் தன்னுடைய சிந்தனை சிதைவின் மூலமாக தன்னுடைய வாழ்வியலில் வந்து போதுமான அளவு ஒரு வளர்ச்சியற்ற ஒரு அணுகுமுறையின் காரணமாக தன்னுடைய சிந்தனையில் இருக்கின்ற காம வக்கிரத்தின் அடிப்படையில் போகின்ற ஒரு உறவு முறைகளை நீங்கள் வந்து அங்கீகரித்து கொண்டாடி ஆர்ப்பாட்டம் பண்ணணும்னா இது என்ன மாதிரியான மனநிலை? நீங்கள் தமிழர் பண்பாடு விடுங்க, தமிழர் கலாச்சாரம் விடுங்க, தமிழருடைய அடிப்படை எதையுமே விடுங்க. இந்த உலகில் படைப்பின் தத்துவத்திற்கே நேரெதிரானது. படைப்பின் தத்துவத்திற்கே நேரும் எதிரும் இணைவதுதான் படைப்பின் தத்துவம். அதற்கே எதிரானவர்களை வந்து நான் வந்து அவர்களுக்கு போதிய இங்கே யாரும் பாதுகாப்பற்று வாழல. லெஸ்பியன் இருந்த காலத்துலேயும் சரி, லெஸ்பியனாக இருந்தவர்களுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லாமல் அவங்கள வந்து அடித்து துன்புறுத்துதலும் இல்லை. அவங்களுக்கு எந்த இப்போ லெஸ்பியனாக இருக்கிற 2 பெண்கள், ஒரு பெண் வந்து ஐஏஎஸ்ஸாகவும் இருக்கிறாங்க, இன்னொரு பெண் வந்து ஐபிஎஸ்ஸாகவும் இருக்கிறாங்க. இவங்களுக்குன்னு சமூக அங்கீகாரம் இல்லாமையாக இருக்குது. ஹோமோசெக்ஸில் இருக்கிற 2 ஆண்கள் வெவ்வேறு துறைகளில் வெவ்வேறு இடத்துல வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க, இவங்களுக்கு அங்கீகாரம் இல்லாமையே இருக்குது. அதே போல் நீங்கள் சொன்ன அந்த LGBTQ டீயை தவிர்த்து எல்லாருக்கும் போதுமான அங்கீகாரம் இருக்குது. டீக்கு மட்டும்தான் பிரச்சனைனா அவர்களை மட்டும் தனியாக பேசுங்கள், அவர்களுக்கு நம்ம அங்கீகாரம் கொடுப்போம். இங்கே திருநங்கைகள் வந்து திருநங்கைகளோ திருநம்பிகளோ மிக பெரிய அளவில் ஐஏஎஸ் ஆவதை ஐபிஎஸ் ஆகுவதை யாரும் தடுக்கிறாங்களா? அப்படியெல்லாம் இல்லையே. அவர்களுடைய வாழ்வியல் சார்ந்த போக்கிற்கு எதிராக இருக்கிறாங்களா? அப்படியெல்லாம் யாரும் இல்லையே. அப்போது இதை வந்து ஒரு பெரிய ப்ரைட் ஆஃப் மந்த், இந்த ப்ரைட் ஆஃப் மந்த் வந்ததோடைய உள்நோக்கத்தை தெரிஞ்சிச்சுன்னா இதை வந்து கொண்டாடவே மாட்டாங்க. 1969 ஜூன் மாதத்தில் இதை வந்து ஒரு குழுமமாக அசோசியேஷன் ஆகுறாங்க. அப்போது எவ்வொரு ஜூன் மந்த் வந்து இதை ப்ரைட் ஆஃப் மந்த்து அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அப்போ பேசும் பொழுது சில நாடுகள், அதாவது இப்போ தாய்லாந்து வேறு, தாய்லாந்தில் இருக்கின்ற கல்ச்சர் வேற, தாய்லாந்தில் எந்த கல்ச்சருக்காக வருமானம் வருதுங்கிறது வேற,
தமிழ்நாடு வேற, தமிழ்நாட்டில் உள்ள கலாச்சாரம் வேற, தமிழ்நாட்டில் எந்த கலாச்சாரத்தின் அடிப்படையில் வருமானம் வருதுங்கிறது வேற. இப்போ தாய்லாந்தில் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு செய்தியை வந்து தமிழ்நாட்டிலையும் அங்கீகரிக்கணும்னு தேடுவது, பேசுவது என்ன மாதிரியான மனநிலை? இன்னொன்று, அங்கீகாரத்திற்கு என்ன அவசியம் இருக்குது? இப்போ அவர்களை வந்து அனாதையாக விட்டுட்டாங்களா? இன்னும் ஒரு பெரிய சிக்கல் உங்களுக்கு இருக்குங்க. உடலியலாகவே மாற்றமடைந்த திருநங்கைகளோ திருநங்கைகளையோ இந்த மண்ணில் அங்கீகரிப்பதிலேயோ அல்லது அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுப்பதிலேயோ யாருக்கும் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அவர்களுக்கு உரிய மரியாதையும் அவர்களுக்கு உரிய அரசியல் மரியாதையும் சரி, அவர்களுக்கு உரிய சமூக மரியாதையும் சரி யாரும் தவிர்க்கலை, யாரும் கொடுக்கறத தவிர்ப்பதா இல்லை. ஆனால் இப்போ நான் சொன்னேன் இல்லையா, அந்த 6 எழுத்தில் ஒரு எழுத்தை உருவிட்டு மீது 5 பேருமே வந்து வக்கிரமானவர்கள், வக்கிரத்தின் அடிப்படையில் வெளிப்பாடுகளை, தன்னுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிறவர்கள். நான் அவர்களை தவறெல்லாம் சொல்லலை. அவர்களுடைய பழக்கம் அதுவாகி போய்விட்டது என்றால், அந்த பழக்கத்தை அதுவாகி போய்விட்டது, ஒரு சீரழிவு நடந்து விட்டதுன்னா அந்த சீரழிவை சரி செய்வதற்கு பேசணும். அந்த சீரழிவு எந்த சூழலில் உருவாகிறது, அந்த சூழலை நாம் சரி செய்யணும். அந்த சூழலை சரி செய்வதன் மூலமாக அதுபோல பாதிக்கப்பட்டவர்கள் எதிர்காலத்தில் பெருகி விடாமல் இருப்பதற்கு நம்ம வழிவகை செய்யணும். அதை விட்டுவிட்டு அவர்களுக்கு ஒரு பெரிய அங்கீகாரத்தை கொடுத்து அவர்களை கொண்டாடினா என்ன சொல்கிறீங்க? லெஸ்பியன் உறவுகள் இனி இந்த மண்ணில் அதிகமாக வளரணும்னு சொல்கிறோமா? அல்லது ஹோமோசெக்ஸி அதிகமாக வளரணும் அப்படின்னு சொல்கிறோமா? இப்போ ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நடிகை நயன்தாரா அவர்கள் கருவில் சுமக்காமையே ஒரு குழந்தையை வாடகை தாயை வச்சு சுமந்தாங்க, பெற்றுக்கிட்டாங்க. இப்போ இது வந்து அவர்களால் முடியலை, அது ஒரு இது வச்சுக்கோங்க, அதற்கான சட்டத்தில் வழி இருக்குது, அதை செஞ்சுட்டாங்க. இதை நீங்கள் ஒரு பொதுமைப்படுத்தணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இதை பெரிய அளவுக்கு அங்கீகரிக்கணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா எதிர்காலத்தினுடைய நிலைமை என்ன ஆகும்? இன்றைக்கே தமிழகத்தினுடைய ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களிலையும் செயற்கை கருத்தரிப்பு மையம் வந்துருச்சு. நீங்கள் இன்னும் சொல்லப்போனால் கலாச்சாரம், பண்பாடு இவற்றுக்கெல்லாம் புகழ்பெற்ற மதுரையிலேயே அரசே செயற்கை கருத்தரிப்பு மையத்தை கொண்டுட்டு வந்து வச்சிருக்கு. இவ்வளோ சிக்கல் இருக்குது. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, பாலியல் சார்ந்த கல்வி, பாலியல் சார்ந்த அணுகுமுறை முறையாக கற்பிக்கப்படலை. நீங்கள் இதில் பார்த்தீங்கன்னா பெரிய வெட்கக்கேடு வந்து அந்த காலத்தில் இருந்துச்சு, தொல்காப்பியத்தில் இருந்துச்சு அப்படின்னெல்லாம் சொல்கிறது மிகப்பெரிய அபத்தங்க. தொல்காப்பியம்ங்கிறது வந்து தமிழர் வாழ்வியலையும் தமிழர் மரபியலையும் தமிழர் வாழ்வியலுக்கான இலக்கணத்தையும் பதிவு செய்தது. ஒரு இடத்தில் கூட ஓரினச் சேர்க்கை என்ற வார்த்தையோ அல்லது அதற்கு சமமான பொருளை தரக்கூடிய வார்த்தையோ இருந்துச்சுன்னா சொல்லிடுங்க, எடுத்துக்காட்டோடு சொல்லுங்கள், நம்ம பேசுவதை நிறுத்திக்குவோம். அதே போல் தமிழர் வரலாற்றில் நீங்கள் பார்த்தீங்கன்னா முழுக்க களவியல் சார்ந்த பொருள்களையும் களவியல் 40 என்று சொல்லக்கூடிய இதையும் வச்சுருக்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனால் இறையனார் அகப்பொருள்னாலே, அதாவது அகப்பொருள் குறித்து அதன் சூத்திரம் குறித்து பேசுவது. தொல்காப்பியத்தில் இருக்கின்ற 1600க்கும் மேற்பட்ட சூத்திரங்களில் எந்த சூத்திரங்கள்லையும் இது போன்ற சொல்லாடலையோ அல்லது இந்த சொல்லாடலுக்கு இணையான பொருளை தருகின்ற சொல்லாடலையோ நீங்கள் பார்க்க முடியாது. இன்னும் சொல்ல போகிறீங்கன்னா நற்றிணை, குறுந்தொகை முழுக்க தலைவன் தலைவிக்கே இடையே நடக்கின்ற ஊடாடல்களை பற்றி தான் பேசுது. ஒரு குறுந்தொகையில் இருக்கிற 400 பாடலில் ஒரு பாடல் கூட இது போன்ற இல்லை, இது போன்ற பொருளை தரும் விதமாக கூட இல்லை. 400 பாடல் தலைவன் தலைவி கூற்றை பற்றி பெற்றுமே பேசுது. ஒரு இடத்துல கூட இது போன்ற பொருளை தருகின்ற பாடல் இல்லை. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் வந்து பேசுகின்ற பேச்சுக்கு வந்து ஒரு பெரிய ஆதரவத்தை கொடுக்கணும்னா சங்கத்திலிருந்து வந்திருக்கு, சங்க காலத்திலிருந்து வந்திருக்கு. சங்க காலத்தில் இயற்றப்பட்ட நூல்கள், சங்கம் குறித்த புரிதல் இருந்தால் இந்த சொல்லாடல் வந்திருக்காது. சங்கம் என்பது இந்த மண்ணில் இல்லாத பழக்க வழக்கங்கள் குறித்தோ, இந்த மண்ணில் இல்லாத உயிரினங்கள் குறித்தோ அல்லது இந்த மண்ணில் இல்லாத புல் பூண்டு குறித்து கூட நீங்கள் பேசக்கூடாது. பேசி இருந்தீங்கன்னா சங்கத்தில் அந்த நூலானது அரங்கேற்றப்பட மாட்டாது. இதுதான் சங்கத்தின் விதிமுறைகள். அப்புறம் நீங்கள் வாங்க, இன்னைக்கு கூட திருவள்ளுவர் காமத்துப்பாலை எழுதினதே கள்ள உறவை பற்றியது அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசியிருக்காங்க, எழுதியிருக்கிறீங்க. உண்மையிலேயேங்க மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் இது போன்ற பதிவுகளை தவிர்த்து கொள்ளுங்கள். உங்களுக்கு சங்கம் தெரியாமல் இருக்கலாம், சங்க இலக்கியம் குறித்து தெரியாமல் இருக்கலாம், தமிழ் குறித்து தெரியாமல் இருக்கலாம், தமிழர் வரலாறு குறித்து தெரியாமல் இருக்கலாம். ஆனால் வள்ளுவர் குறித்து தெரியாமல் இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது போயிட்டு போங்க. ஆனால் எதுவுமே இல்லாமல் காமத்துப்பால் என்கின்ற ஒரு பால் வந்து கள்ளக்காதலுக்காக எழுதப்பட்டதுன்னு பேசுகிறதெல்லாம் மிகப்பெரிய அபத்தத்தோடு கூடிய ஆபத்து.
இது தெரிஞ்சு தான் பேசுகிறாங்க, இது தெரிஞ்சு தான் வந்து வழிமொழிகிறாங்க அப்படின்னு சொன்னால் மிக மிக ஆபத்தானவர்கள் அவர்கள் வந்து இந்த போக்கை வந்து கைவிடணும். இந்த போக்கு வந்து சரியான போக்கு கிடையாது. அது நம்ம பார்க்கணும். தமிழ் மறை கொடுத்தவன், உலகத்திற்கு பொதுவான மறையை கொடுத்தவன் திருவள்ளுவரன் என்று சொல்லிவிட்டு அந்த மறையில் வந்து ஒரு ஒரு இயக்கமாக இருக்கின்ற இயலையே கொண்டுட்டு வந்து காமத்து பால் கள்ள உறவுக்காக எழுதப்பட்ட பால் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? நீங்கள் பார்த்தீங்கன்னா பெனிஃபிட்ஸ் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி கி வீரமணி பேசினார். எதற்குன்னு பேசினாருன்னு ஒரு கேள்வி பதில்ல உங்களுக்கு தெரியும். அது ஆணிமுத்து அவர்களுடைய புத்தகத்தை படித்தாலும் உங்களுக்கு தெரியும். அதாவது செக்ஷுவல் பெனிஃபிட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டி இதெல்லாம் ஒரு வார்த்தைங்க, இதெல்லாம் ஒரு வாழ்க்கைங்க, இதெல்லாம் நீங்கள் தவறு சொல்லக்கூடாதுன்னு ஒருத்தர் பேசியிருக்கிறார். அடுத்து இன்னொருத்தர் திருமணம் கடந்த உறவு, காதலில் எதியா கள்ளக்காதல் நல்ல காதல், காதல்னால் அது வந்து புனிதம் தான். அது வந்து நீங்கள் ஒரு கல்யாண மாணவர்களை காதலிப்பது திருமணம் கடந்த உறவு என்று சொல்லி அதை புனிதப்படுத்துங்கள் அப்படின்னு சொன்னார். அப்புறம் ஒரு அம்மா, யாரோ ஒரு பாப்பா, அது பேர் கூட மதிவதனின்னு நினைக்கிறேன், திராவிடர் கழகத்தில் இருந்தது. அது ஒரு அற்புதமான ஒரு பாடல். அந்த பாடலை அகனான ஒரு பாடலை எடுத்துகிட்டு வந்து யாகியும் யாராகியரோ உந்தையும் எந்தையும் என்முறை கேளிர் அப்படிங்கிற பாடலை எடுத்துகிட்டு வந்து இது வந்து லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்புக்காக அந்த காலத்தில் பாடப்பட்டது அப்படின்னு சொல்கிறது. அப்போ இவர்கள்லாம் இது மாதிரி பேசுகிறதுக்கும் சங்க காலத்தில் வந்து ஓரினை சேர்க்கை குறித்த பொருள் இருக்குது, பதிவு இருக்குது என்பது சொல்வதற்கும் திருவள்ளுவர் வந்து காமத்து பாலை எழுதினதே கள்ளக்காதலுக்கான பேசுவதற்கும் என்ன வேறுபாடு இருக்க முடியும் அப்படிங்கிறது தான். தயவுசெய்து இது போன்ற நடைமுறைகளை, அதாவது இந்த நுகர்வு கலாச்சாரத்தின் அடிப்படையில் இந்த நுகர்வு கலாச்சாரத்தினுடைய பெருபங்கில் தானும் ஒரு அங்கம்னு நினச்சிக்கிறவங்க, இதோடு ஒட்டி வாழணும்னு நினைக்கிறவங்க, இதோடு பேசப்படுகின்ற அநியாயங்களுக்கும் நியாயத்தை கற்பிக்கணுங்கிறதெல்லாம் சரிதான். அந்த வாழ்வியல் முறையை நம்ம வந்து குறை சொல்ல போகிறதில்ல. ஆனால் முற்றிலும் பொருந்தாத ஒப்பீடுகளை கொண்டு வந்து இது அப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன ஆகும்? ஏன்னா தொல்காப்பியத்தை வந்து கிட்டத்தட்ட 18,000 பக்கங்களில் விரிவுரை எழுதின வெள்ளை வாரணார் போன்றவர்கள்லாம் இதெல்லாம் கேட்டார்னா என்ன பண்ணுவாங்க? உலகத்தில் வந்து திருவாசகத்தையும் திருக்குறளையும் மொழிபெயர்த்த போப் மாதிரியான ஆட்கள் எவ்வளவு கடினப்பட்டு இந்த திருக்குறள் குறித்த புனிதத்தன்மை பற்றியுமே வந்து இது குறித்து தான் பேசியிருக்கிறாங்களா? அப்போ தயவு செய்து இது போன்ற ஒப்பீடுகளை விடுங்க. தயவு செய்து இந்த முறையை மிக அறிவியல் பூர்வமாக நீங்கள் இனம், மொழி, பண்பாடு, கலாச்சாரத்தை விடுங்க. படைப்பியல் ரீதியாக சூழலியல் சொல்கிறேங்க. நான் என்ன சொல்கிறேன், 2 ஆண் தென்னை மரம் பக்கத்தில் இருந்தால் நுங்கு காய்க்காது, இது எல்லாருக்கும் தெரியும். அதே போல் ஒரு செடியும் இன்னொரு செடியும் பக்கத்தில் இருந்து மகரந்த சேர்க்கை நடைபெறாவிட்டால் மகசூல் கிடைக்காது, இது எல்லாத்துக்கும் தெரியும். அதே போல் 2 பனை மரங்கள், 2 தென்னை மரங்கள், இன்னும் 2 உயிர்கள், எல்லாத்துலேயுமே நேர் எதிர் இணைப்பு தான் இயற்கைக்கு சூழலியலுக்கு சார்ந்த உறவு முறை. இதற்கு எதிரான ஒரு உறவு முறையை கொண்டுட்டு வந்து இதுதான் ஒரு அங்கீகரிக்கப்பட வேண்டியது, ஆராதிக்கப்பட வேண்டியதுன்னு பேசுகிறதெல்லாம் முறையற்ற போக்கு. தயவு செய்து இது போன்ற பதிவுகளை போடாதீங்க. நம்ம பொறுத்தவரையிலையும் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் LGBTQIA+ இருக்கிறவங்கள நம்ம வந்து ஒதுக்கலாம் இல்லை, அவங்கள மீது வந்து பெரிய கோபத்தோடு அணுகலாம் இல்லை. ஆனால் இதை ஒரு பெரிய அளவில் கொண்டாட்ட மனநிலையில் எடுத்துகிட்டு வந்து கொண்டாடி தீர்ப்பதற்கு அளவில் இது எதுவுமே இல்லை. இப்போ நான் சொன்னேன் இல்லையா, LGBTQAI++ங்கிறது என்ன தெரியுமா? இன்னும் டிஃபைன் பண்ணாதது, இன்னும் பல்வேறு நபர்கள் இதில் வந்து சேரலாம் அப்படிங்கிறது. இப்போ பல்வேறு நபர்களில் யார் தெரியுமா வருவாங்க? பெனிஃபிட் வித்தவுட் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு பேசின வீரமணி வருவார். அதன் பிறகு வந்து திருமணம் கடந்து உறவு பேசின சுபவீர பாண்டியன் வருவார். இன்னும் வந்து மதிவதனி போன்றவர்கள் வந்து லிவிங் டுகெதர் ரிலேஷன்ஷிப்பை பற்றி பேசின அவங்களாம் வருவாங்க. அதற்காக தான் அது ஒரு வைடாக பார்க்கப்படுகிறது. இது எல்லாமே பாலியல் சார்ந்த வக்கிரங்கள், சமூக குடும்ப வாழ்வியலை தாண்டிய சீரழிவு, சிந்தனை வளர்ச்சியற்ற நிலை. நீங்கள் இதிலிருந்து ஒரே ஒரு தன்மையினர் மட்டும் நம்ம வேறுபடுத்த முடியும்னா, உடலியலாகவே தன்னுடைய உடல் ரீதியாகவே மாற்றமடைந்தவர்கள், வேறு வழியே இல்லை. அவர்களுக்கு நேர் எதிர்ப்புணர்ச்சியாக இருக்கக்கூடியவர்களோடு தான் அவர்களால் புணர முடியும் என்பதன் அடிப்படையில், காமத்தை பகிர்ந்து கொள்ள முடியும் என்பதன் அடிப்படையில் அவர்களுக்கான அங்கீகாரத்தை ஒரு பெரிய அளவில் கொடுக்கணுங்கிறதுல யாருக்கும் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் இந்த டிரான்ஸ்ஜெண்டரை தவிர்த்த மீதி 5 பேரும், அதாவது மனவளர்ச்சியற்ற
குடும்ப வாழ்க்கை அல்லது ஒரு சூழலியல் வாழ்வியல் சார்ந்த அறிவற்ற தலையில், அதாவது சிந்தனையில் வைக்கிற காம உணர்ச்சிகளை கொண்டவர்கள். இதில் வந்து அவர்களை நம்ம கொல்லணும், அவர்களை கொலை செய்யணும்னுலாம் நம்ம பேசலை. ஆனால் மிகுதியான அங்கீகாரத்தை நீங்கள் கொடுக்கறத பொறும் அப்பா அவங்க லெஸ்பியனாக இருந்து இப்போ பார்த்தீங்கன்னா கள்ளச்சாராயம் குடிச்சு இப்போ செத்து போனவங்க 10 லட்சம் ஒன்று உயிர் பொழைச்சி வீட்டுக்கு போனவன் மீதி வச்சுருந்த கள்ளச்சாரத்தை குடிச்சிருக்கிறானா இல்லையா? இப்போ இந்த லெஸ்பியனாக இல்லாமல் இருக்கணும், ஓரளவு கட்டுப்பாட்டுகளோடு நம்ம போகணும்னு நினைக்கிறவன் கூட இதற்கு ஒரு பெரிய மாற்று அங்கீகாரம் கிடைக்குதுரா அப்படின்னு நினச்சா என்ன பண்ணுவான்னா வந்துடுவான் இங்கே. அப்போ ஒரு சமூகத்தையே சீரழிக்கின்ற போக்காக இதை பார்க்க வேண்டுமே தவிர, தன்னுகிட்ட இருக்கின்ற அறிவை அதிகமாக வெளிப்படுத்துகின்ற போக்காகவும், தன்னுடைய பகுத்தறிவை வந்து பொட்டலம் போட்டு விற்பதற்கான வெளிப்பாடாகவும், தன்னுடைய மேதாவித்தனத்தை காட்டுவதற்கான ஒரு வெளிப்பாடாகவும் இந்த ஆதரவு, இந்த கொண்டாட்டங்களை நிறுத்திக் கொள்ளுங்கள் என்பதை பதிவு செய்து, இங்கே யாருக்கும் எதிரானவர் இல்லை. ஆனால் ஒரு சமுதாயத்தில் ஒரு சிறு பிரிவாக இருக்கின்ற, ஏதோ ஒரு வாழ்வியல் சூழலின் அடிப்படையில் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கின்ற அவர்களுடைய பாதிப்பை சரி செய்ய வேண்டுமே தவிர, அவர்களுடைய பாதிப்பையே பொது விதியாக்கி அது ஒரு புது ஒரு இனமாக, ஒரு குழுவாக மாற்றுவதை கைவிட வேண்டும். அப்படி இருந்தால்தான் இந்த சமூகம் சரியான வளர்ச்சியிலையும் சரியான பாதையிலையும் செல்கிறது என்று அர்த்தம் என்பதை பதிவு செய்து, தயவு செய்து நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க, உங்களுடைய எடுத்துக்காட்டும் உங்களுடைய அணுகுமுறையும் தமிழர் பண்பாடு, தமிழர் வரலாறு இதெல்லாம் விடுங்க, மொத்த பிறப்பியல் கோட்பாட்டுக்கே எதிரானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். குறிப்பாக சூழலியல் அணுகுமுறைக்கே எதிரானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் என்பதை பதிவு செய்து மீண்டும் ஒரு காணொளி பதிவில் இணைவோம். நன்றி, வணக்கம்.